தொடர்ந்து திருமுறைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு 2ஆம் திருமுறையில் 63வது பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். 2006இல் தொடங்கி வைத்த திருவாளர் வேலாயுதம் அவர்களே இன்றைக்கும் இதனை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். படிப்படியாக இது படிநிலையை எட்டி இன்றைக்கு இணையத்தின் வழியாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த பதிக சொற்பொழிவு என்றால் அதற்கு முழுக்க முழுக்க இறையருள் காரணம். ஏன் கொஞ்சம் காலதாமதமாக தொடங்குறோம் அப்படின்னா அதுவும் இறையருள் தான். ஏன் நம்ம முன்னாலே வந்தாலும் அது எப்போது ஆரம்பிக்க வேண்டும் என்று இறைவன் எழுதியிருக்கின்றானோ அப்போது அது தொடங்கும். இன்னொரு ரொம்ப மகிழ்ச்சி, ஆரம்பித்த உடனே சுவாமியினுடைய பெருமணி ஓசை பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். எப்போதெல்லாம் இந்த பெருமணி ஓசை கேட்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் போதும். இந்த 63வது பதிகம் திரு அரிசிற்கரைப்புத்தூர், அழகாப்புத்தூர்னு சொல்லக்கூடிய அற்புத தலம். சுவாமி பேரு, அம்பாள் பேரு கேட்டாலே காதுக்கு ரொம்ப ரம்யமான பெயர். அருள்மிகு அழகம்மை உடனுரை அருள்மிகு படிக்காசு வைத்த பரமர். இந்த சுவாமியை வழிபட்டா செல்வ வளம் பெருகும். யாருக்கெல்லாம் செல்வ வளம் பெருகணும்னு ஆசை இருக்கோ அவர்களெல்லாம் இந்த சுவாமி தஞ்சை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அரிசிற்கரைப்புத்தூர். இப்போ நம்ம அதை அழகாப்புத்தூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சுவாமி அம்பாள் பேரு அருள்மிகு அழகம்மை உடனுரை அருள்மிகு படிக்காசு வைத்த பரமர். இந்த சுவாமி அம்பாளை வழிபட்டா பெயரை சொன்னா செல்வம் கிடைக்கும். 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் புகழ் துணை நாயனார்னு பேர். அவர் தோன்றிய தலம் சைவ மரபுல வந்தவர் புகழ்துணை நாயனார். அவர் என்ன பணி செய்கிறார்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது அவருடைய பணி. சிவாச்சாரியராக இருக்கிறார், சைவ மரபுல வந்திருக்கிறாரு. சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்வது அவருடைய பணி. தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். ஊரிலே பஞ்சம், சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. என்னை மாதிரி ஆளா இருந்தா சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைன்னா வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். இன்னைக்கு காலையில் ஒரு பொழுதுங்க என்னால் வேலை செய்ய முடியலம்மா, இன்னைக்கு வேலை நிறையா இருக்குது, அன்னைக்கு எனக்கு விரதங்க அதனால் என்னால் வேலை செய்ய முடியலம்மா. விரதம் இருந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது, அதுக்காக எந்த வேலையையும் குறைக்கவும் கூடாது. அதெல்லாம் குறைப்போம் அப்படின்னா வேலையை விரதத்தை விட்டுட்டு நம்ம வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா யோக கர்மசு கௌசலம், செயல்களை திறமையாக செய்வதற்கு பெயர்தான் யோகம். நீங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையை திறம்பட செய்யணும். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும் அதனால நான் சீக்கிரமா வருவேன், அது ஒத்துக்கப்பட மாட்டாது. எங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனா நான் கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்கல, இல்லை அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுங்க, கோயிலுக்கு வரீங்களா வரலையாங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்? நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை கவனித்துக் கொண்டு உங்கள் இல்லத்திலே இருந்தால் சாமி இங்கேருந்து அங்க வந்துருவார். சாமி இங்கேருந்து அங்க வந்துருவார். நம்ம அப்பா அம்மாவை கவனிக்காம இங்கே வந்துட்டோம்னா சாமி நம்ம இங்கேருந்து விளம்பைக்கு போயிடுவார். ஆஹா, இவன் ஒரு படுபாவி வராண்டா, பெத்த அப்பா அம்மாவையே பார்க்காத இவன் எப்படா நம்மளை பார்ப்பான் அப்படின்னு போயிடுவார். இது புகழ்துணை நாயனார் பஞ்சம் வந்த காலத்திலும் தண்ணீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்கிறார். இது கோடை காலம். நீங்க கோயிலுக்கு என்ன சார் செய்யணும், என்ன செய்யணும், எதை செஞ்சா சுவாமி நமக்கு நிறைய அருள் செய்வார் அப்படின்னா குளிர்ந்த நீர் எடுத்து கொடுத்தால் போதும். குளிர்ந்த நீர் எடுத்து கொண்டு வந்து சுவாமிக்கு கொடுத்தால் போதும். சார் சாமிக்கு எப்படி குளிர்ந்த நீர் அபிஷேகம் பண்ண மாட்டாங்களே, நீங்க இங்க வாங்குங்க, இங்க இருக்கிற குடத்துல இருந்து 2 குடம் பிடிச்சி கொடுங்க போதும், இருக்கிற குடத்தை எடுத்து கொடுங்க போதும், சுவாமிக்கு அபிஷேகம் நடந்தால் போதும். ஆனால் நம்ம கோயிலில் அதுக்கு வசதி ரொம்ப தேவையே இல்லை. முன்னால தூக்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் உள்ளுக்குள்ள பைப்பு போட்டாச்சு, அழகா திறந்து விட்டாலே அபிஷேகம் ஆயிடும். பன்னீர் வாங்கி கொடுங்க போதுமானது.
இல்லைன்னா நல்ல குடி தண்ணீர் வாங்கி கொண்டு வந்து சிவாச்சாரியார் பெருமக்களுக்கு கொடுங்க. உள்ளுக்குள்ளே நிற்கவே முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஒரு வாய் தண்ணி குடித்தாங்கன்னா அது அவர் உள்ளே போய் சொல்லுவாங்க, ஒரு புண்ணியமாக கொண்டு வந்து தண்ணி கொடுத்தான், அவனை காப்பாற்றுன்னு உள்ளே போய் அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பரமர்க்கு அதாமே. நடமாடக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அது இறைவனுக்கே கொடுத்ததாக போய் சேரும். ஆனால் நம்ம இறைவனிடத்தில் கொண்டு போய் எவ்வளவுதான் கொடுத்தாலும் படமாடும் கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா. ஏழைக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது போய் இறைவனுக்கே சேர்ந்து விடும். பெற்றவர்களை போற்றினால் உங்கள் வீட்டிற்கே இறைவன் வந்து விடுவான். கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஹா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் இறங்கினீங்கன்னா உங்களுக்காக கடவுள் இறங்குவார். நமக்கு யாராவது இறங்கணும் யாராவது உதவி செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, நான் யாருக்கு இன்றைக்கு உதவி செய்தேன், டூ எ குட் டர்ன் எவ்ரிடே அப்படின்னு எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது டூ எ குட் டர்ன் எவ்ரிடே. நீங்கள் இன்னிலேருந்து எடுத்து பாருங்கள். சாயங்காலம் படுக்கும்போது இன்றைக்கி நான் யாருக்காவது நல்லது செஞ்சேனா? நிறைய பேருக்கு கெட்டது செய்கிறேன். இன்றைக்கி நான் யாருக்காவது நல்லது செஞ்சேனா? சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வருகிறார். ரொம்ப நாளாக சாப்பிடலை. சுவாமிக்கு அபிஷேகம் எடுத்துக்கிட்டு வந்து தண்ணீரை ஊற்றும் போது அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. குடத்தை போட்டுக்கிட்டு விழுந்துடுறாரு. அப்படியே சுவாமிக்கு கனவுல வராரு. என்ன காரணம்? ஏன் இப்படி விழுந்துட்ட? நம்மளா தான் என்ன கேட்போம்? என்னையா சாமி, நீ எவ்வளோ நாளாக நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வசதியாக வாய் வைக்க வேண்டாமா? நிறைய காசு பணம் கொடுக்க வேண்டாமா? ஊடு நிறைய தங்கம் வேண்டாமா? வைரம் வேண்டாமா? வைடூரியம் வேண்டாமா? கேட்குறாரு. நாடு செழித்து நல்ல மழை பொழிந்து அறம் தழைக்க வேண்டும். புகழ்த்துணை நான் கேட்குறார். அறம் தழைப்பதற்கு செல்வ வளம் பெருகணும். உடனே அவர் சொல்றாரு, இந்த பஞ்சகாலத்தில் தினமும் ஒரு காசு வைக்கிறேன், அதை எடுத்து விற்று அறத்தை செய், பஞ்சம் தீரும் வரையிலும் இந்த காசு வைக்கப்படும். ஈசனே கொடுத்த காசு. நம்ம கிட்ட இருக்கிற காசு எல்லாம் அவன் கொடுத்தது தான். செல்வ வளம் எவ்வளவு இருந்தாலும் அவன் கொடுத்தது. இந்த உணர்வு வந்துடுச்சுன்னு வைங்க, இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன்னு சொல்ல மாட்டோம். அவன் கொடுத்துருக்குறான், நம்ம பேரில் கொடுத்துருக்குறான். என்னைக்கு வேணாலும் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவான், இன்னொருத்தர் பேருக்கு ஆயிடும் இல்லையா? நான் போன பிறவியில் மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் ஒரு வீடு வாங்கி வச்சுட்டு, இந்த பிறவியில் நான் வந்து இது நான் தான் வாங்கினேன், லோன் போட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன், 90 வயசில் போய் சேர்ந்து இப்போ இந்த பிறவியில் வந்திருக்கிறேன் அப்படின்னா, யோ என்ன பைத்தியமா, அடிக்கிற வெயிலில் மூளைகளை குழம்பி போச்சா உனக்கு கேட்பானா இல்லையா? இன்னொருத்தர் பேரில் மாறிடும், எல்லாம் மாறிடும். ஆனா ஊழ் வினை அப்படி இல்லை. மிகச்சரியா உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கும். மற்றது சூழினும் தான் முந்துரும் அப்படிம்பார் வள்ளுவர். எல்லா வினையும் மாறும், ஆனா நம்ம செஞ்ச வினைய அப்பழுக்கு இல்லாம கொண்டு வந்து சேர்ப்பார். ஊர் உலகத்துல எத்தனையோ கத்திரிக்காய் இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளன்னு ஒரு 4 கத்திரிக்காய் நுழையுது பாருங்க. ஊர் உலகத்தில் எத்தனையோ வெண்டைக்காய் விளையுது, நம்ம வீட்டுக்குள்ளேன்னு ஒரு 4 வெண்டைக்காய் வருது பாருங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான முருங்கைக்காயில நம்ம வீட்டுக்குன்னு ஒரு 2 முருங்கைக்காய் வருது பாருங்க. எத்தனை வாழைக்காய் விளையுது, நம்ம வீட்டுக்குன்னு 2 வாழைக்காய் வருது. என்னது? அதுலலாம் நம்ம பேர் இருக்கு, அதுலலாம் நம்ம பேர் எழுதி இருக்கிறாரு, அதனால தான் அனுப்பி விடுறாரு. எத்தனையோ குழந்தைங்க பிறகுது, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு குழந்தை வந்து பிறகுதே. என்னது? இது இந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது, வருகிறது. அதனால தான் நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? தமிழ் ரொம்ப அற்புதமான மொழி. தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த தமிழினுடைய சிறப்பு தெரியும். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பெற்றோர்னு பேருங்க. பெற்றோர்னா காரண பெயர். அது தமிழ்ல எல்லாமே காரண பெயர். நாற்று அணையர், நாற்றனார். புரியுதுங்களா? ரொம்ப நாற்று அணையர் என்ன, இந்த இடத்துல முளைப்பாங்க, இன்னொரு இடத்துல பதியம் போட்டுருவாங்க. நாற்று அணையர், நாத்தனார். நமக்கு அதனுடைய நுட்பம்லாம் தெரியாமலே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பெயரை எடுப்பவன் பெயரன், பெயர்த்தி. தாத்தாவோட பேரை வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் வைக்கிற மரபு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வைங்க இல்லையா? அப்படியே வச்சாலும் வேற ஒரு பேரை கூப்பிட்டுறாங்க. ஏன்னா இவரை திட்டணும்னா, இந்த பையனை திட்டணும்னா அவரை திட்டின மாதிரி ஆயிடுமேனு இல்லையா?
சில பேர் வீட்டில் சொல்ல மாட்டாங்க, தாத்தாவோட பேரை வச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்படி மரபு இருக்கும். இந்த புகழ்துணை நாயனாருக்கு தினமும் ஒரு காசு கொடுத்து படிக்காசு வைத்த பரமர் என்று பெயர். பஞ்சம் நீங்கியது. அப்படிப்பட்ட வறுமை நீங்கக்கூடிய அற்புத தலம் இந்த தலம். படிக்காசு வைத்த பரமர். அம்பாள் பேர் என்ன தெரியுமா? அழகம்மை. அழகம்மை உடனுரை படிக்காசு வைத்த பரமர் உறையும் தலம் அரிசிற்கரை புத்தூர் என்கின்ற தலம். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற கோயில். இங்கே திருவடி பேரு. இந்த பதிகத்தை படித்தா 2ஆம் திருமுறை 63வது பதிகம். இதை படித்தா திருவடி பேரு கிடைக்கும். தீய வினை அகலும். அன்போடு இன்பம் அடையலாம். சில பேர் இன்பம் வேறு அன்பு வேறு ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. அன்பு இருக்கிற இடத்துல இன்பம் இருக்கும். ஆனால் இன்பம் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் அன்பு இருக்கிறதா என்றால் தெரியாது. ஆனால் அன்பு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இன்பம் இருக்கும். அன்பாக நீங்கள் செயல்பட தொடங்கிவிட்டால் உங்களையும் அறியாமல் செல்வம் சேரும். நீங்கள் எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும். இன்னிலேருந்து நான் ஒரு கடிந்த சொல் கூட பேச மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்தீங்கன்னா உங்களையும் அறியாமலே உங்களுக்கு செல்வம் கூடும். எப்படி சார்? நான் ஒன்றும் சம்பாதிக்கலையே, ஆனால் கூட்டிடும், செல்வம் கூட்டிடும். ஆனால் அன்பா இருக்கிறது முடியல. நான் சொல்றேன், எனக்கு முடியல. உங்களால் முடிஞ்சா அன்பா இருங்க. ஏன்? அன்பாக இருந்தால் சிவம் வந்துவிடும். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு வேற சிவம் வேற இல்ல. அன்பும் சிவமும் ஒன்று. இத ரெண்டுன்னு நினைக்கிறவன் அறிவில்லாதவன் நான் சொல்லலைங்க, திருமந்தரம் சொல்லுது, திருமூலர் சொல்றாரு. அதனால அன்பா இருக்க பழகிட்டீங்கன்னா நீங்க, நான் எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்தேன் தெரியுமா, எத்தனை சாமியை கும்பிட்டேன் தெரியுமா, எவ்வளவு பூஜை பண்ணிருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் பலன் இல்லைங்க. நீங்க அன்பா இருக்கீங்களா இல்லையா? நான் அன்பா இருக்கேன் சார், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கிறேன். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே பாரதி. உங்க பகைவனுக்கும் அருள் செய்யக்கூடிய பெரும் பேராற்றல் உங்களிடத்தில் வந்துவிட்டால் உங்களையும் அறியாமலேயே உங்களுக்கு செல்வ வளம் கூடும். செல்வ வளம் கூடணும் சார், எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரணும். உண்மையாவே அன்பா இருங்க. உண்மையான அன்போடு இருங்க. நான் சொல்றது விளங்குதான் தெரியல, எனக்கு விளங்கல, ரொம்ப நாளா விளங்காத ஒண்ணு இதுதான். உண்மையாவே அன்பா இருக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஐயா வணக்கம், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்ன வாழ்த்துங்க, வாழ்த்துகள். அப்படி இல்லை, உள்ளன்போடு வாழ்த்தணும். ஒரு 10 முறை இறைவனை வணங்கி காயத்ரியை சொல்லி நான் என்ன வழிபாடு செய்வேனோ அந்த வழிபாட்டை எல்லாம் செய்து நல்லா இருங்க, வளமா இருங்க அப்படின்னு உள்ளன்போடு வாழ்த்தணும். ஏதோ பேருக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாளா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் யாருன்னு எனக்கு தெரியாத, இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாத, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கிறான் இல்லையா, இதெல்லாம் நம்ம பேசிடுவோம். நான் பேசிடுவேன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு என்ன இல்லை, போலியான வாழ்த்தை நான் பகிர்ந்திருக்கிறேன். உள்ளன்போடு நான் வாழ்த்தல. நான் உள்ளன்போடு வாழ்த்தி இருந்தால் இறைவனும் என்னை அவன் உள்ளன்போடு வாழ்த்துவான். நான் என்ன கொடுக்குறேன்னா அதானே கிடைக்கும் இல்லையா? நான் இருக்கிறதுலே தேடி கண்டுபிடிச்சு ஒரு அழுக்கு நோட்டை எடுத்து சாமி கிட்ட கொடுக்குறேன் இல்லையா? அதனாலேயே எனக்கு எல்லாம் அழுக்கு பிடிச்ச மனுஷனாவே இருக்கிறான் என் கூட. நான் என்னைக்கு செலவு நோட்டை சாமி கிட்ட கொடுக்க வைக்கிறேனோ அப்பதானே எனக்கு நல்ல தூய்மையான மனிதர்கள் என்னோடு உறவாடுவார்கள். என்னோட அல்ப புத்தி கிழிஞ்சு போன நோட்டு, அழுக்கான நோட்டு, இதெல்லாம் உண்டியல்ல போட்டுடலாம், சாமி கிட்ட போட்டுடலாம், யாரும் திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா? இது வேற நோட்டு கொடுங்கன்னு என்ன கொடுக்க முடியும்? அதனால அதை கொடுத்துட்டு நான் அருளை வாங்கிட்டு போலான்னு வந்தா எனக்கு அதே மாதிரி அழுக்கு பிடிச்ச மனுஷனையே கொண்டு சேர்க்கிறான். அவன் எல்லாம் வஞ்சனையோட இருக்கிறான், பேராசக்காரனா இருக்கிறான், திருட்டு குணத்தோட இருக்கிறான். இப்படி ஒரு ஆளை கொண்டு என் கூட சேர்த்துறான். ஏன் அப்படின்னா நான் செஞ்சது அந்த மாதிரி தானே. நான் நல்ல தூய்மையான நல்ல செலவு நோட்டை சாமிக்கு போட்டு இது மாதிரி பளிச்சுன்னு எனக்கு எல்லாம் நல்ல உறவு இருக்கணும், நல்ல மனிதர்களோட பழகணும், கொஞ்சம் எண்ணம் நல்லதா இருக்கிறவங்களோட பழகணும் இல்லையா? கொஞ்சம் எண்ணம் நல்லா இருக்கணும்ல, அவங்களோட பழகணும்னு நான் விண்ணப்பம் வைக்கணும். திருவடி பேரு கிடைக்கும்,
அன்போடு இன்பமும் அடையக்கூடிய தலம் இந்த தலம். திரு அரிசிற்கரைப்புத்தூர், அழகாப்புத்தூர் என இன்றைக்கு வழங்கக்கூடிய தலம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. அருள்மிகு அழகம்மை உடனுரை அருள்மிகு படிக்காசு வைத்த பரமர். இங்க சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய முருகன். இந்த முருகனை நீங்க வழிபட்டீங்கன்னா விஷக்கடி நீங்கும். விஷக்கடி நீங்குதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தது, தடிப்பா வருதுங்க, தோல் வியாதிகள் இருந்தா நீங்கும். சங்கும் சக்கரமும் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டாலே குழந்தை பேரு வாய்க்கும். விதிவசத்தால குழந்தைகள் பிரிந்து இருக்காங்கன்னு வைங்க, வெளியூர்ல இருக்கிறாங்க, எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க, இந்த முருகனை வணங்கி பிரார்த்தனை பண்ணா வந்துருவாங்க. குழந்தைங்க வந்துருவாங்க, நம்மளை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த குழந்தைகளோடு பந்தம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத முருகன். இது புதன்கிழமை பிரதோஷத்துல எப்போதும் அதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு அது பதிவாகலைங்கிறதுனால இப்ப சொல்றேன். புதன்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷத்துல நீங்க சுவாமியை வழிபட்டீங்கன்னா புதன் தோஷம் இருந்தா விலகிடும். புதன் தசை நடக்கின்றவர்கள் புதன்கிழமை பிரதோஷத்துல வழிபாடு செய்யணும். வேற வேற தசையில புதன் புத்தி நடந்தாலும் புதன்கிழமை வழிபாடு செய்யணும். புதன் சரியா இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த சந்திரன் சரியில்லைன்னா எப்படி புத்தி தடுமாறுமோ அது மாதிரி புதன் சரியில்லைனாலும் புத்தி தடுமாறும். புதன் நல்லா இருந்துடுச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா 17 ஆண்டு காலம் புதன் தசை. அந்த 17 ஆண்டு காலமும் பலமா இருக்கலாம். முதல் 2 வருஷம் சுய புத்தி தான் கொஞ்சம் செய்யாது. மிச்சம் அடுத்து வரக்கூடிய 15 வருடம் வளமாகவும் நலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத தசைனா அது புதன் தசை. திருவெண்காடு தலம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது திரு அரிசிற்கரைப்புத்தூர் என்கின்ற தலம். அன்போடு இன்பமும் அடையக்கூடிய அற்புத தலம். முதல்ல ஞானசம்பந்த பெருமான் இந்த முதல் பாடல் ரொம்ப அற்புதமா ஒரு செய்தியை சொல்றாரு, பதிவு செய்யறாரு. மின்னும் சடை மேல் இளவெண் திங்கள் விளங்கவே. இந்த டிஸ்கிரிப்ஷன் யாராவது காணாம போன ஒரு ஆளை சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? நம்மை பொறுத்த வரைக்கும் இப்ப சுவாமி காணாம போயிருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. நான் எப்போதும் கடவுளை தேடிக்கிட்டே இருக்கிறேன். அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளேயே தான் இருக்கிறாரு, எனக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. எப்போ வெளிப்படுவாரு? நான் எப்போதெல்லாம் அன்பாக இருக்கிறேனோ அப்போதெல்லாம் அவர் வெளிப்படுவார். நான் எப்போதெல்லாம் சுயநலமாக இருக்கிறேனோ அப்போதெல்லாம் அவர் என்னை விட்டு எனக்குள்ளேயே இருந்து கொண்டு ஒளிந்து கொள்வார், என்னை விட்டு போறதில்ல. அதனாலதான் மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுது கூட அவர் நம்மை விட்டு நீங்குவதில்லை, ஆனா வெளிப்படுத்துறது இல்லை. ரொம்ப அற்புதம். இது தெரிஞ்சவங்களுக்கு, இந்த நுட்பம் தெரிந்தவங்களுக்கு, சுவாமி எனக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நான் எப்போ ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் அன்போடும் இருக்கிறேனோ அப்ப வெளிப்படுவாரு. மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாரு? எனக்குள்ளேயே மறைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துடுவாரு. என்ன நுட்பம் பாருங்க. சுவாமி வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கல, நமக்குள்ளேயே வெளிப்படாம ஒளிஞ்சுக்கிறாரு. சரி, வெளிப்படாம இருப்பாரா? வெளிப்படுவாரு. இந்த புத்திக்கு உணர்த்த மாட்டார். சுவாமி வெளிப்படுவாரு. சுவாமி வெளிப்படுறதுனால தானே நமக்கு சோறு கிடைக்குது. சுவாமி வெளிப்படுறதுனால தானே மூச்சை இழுத்து விட்டு திரும்பவும் இழுக்கிறோம். இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. இதெல்லாம் பண்றோம்ல, அப்ப சுவாமி வெளிப்படுறாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சாமிதான் என் புத்திக்கு உரைக்காது. எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆஹா, சாமி முதல்ல எதை கயற்றுறாரு? மனுஷத்தன்மையை கயற்றுறாரு. முதல்ல எதை கயற்றுவாரு? மனுஷத்தன்மையை கயற்றுவாரு. நீங்க எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளவு பெரிய லாபம் கிடைத்தாலும் மனித தன்மையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. கோடி ரூபாய் கிடைக்குதுங்க, மனுஷத்தன்மையை விட்டுட்டு கோடி ரூபாய் வேணாங்க, மனிதத்தன்மையோடு இருக்கணும். சாமி வெளிப்பட்டுருவாரு. அதனால்தான் நிறைய கோடீஸ்வரன் மனிதத்தன்மை, சார் என்ன சார் மனிதத்தன்மையே இல்லை அப்படின்னா அவன்கிட்ட பணம் இருக்கும், ஆனா சாமி வெளிப்படாது. சுவாமி வெளிப்படணும்னா மனிதத்தன்மையோடு இருக்கணும். இது கொஞ்சம் கடினம்ங்க, கொஞ்சம் கடினம். ஆனா முயற்சி செஞ்சிட்டோம்னா பெரிய பெரிய யோகிகளாலும் கூட செயல்படுத்த முடியாத ஒன்றை நாம் செய்து விடுவோம். என்ன செஞ்சிருவோம்? சாமி நம்ம கண்ணு முன்னால பார்த்துடலாம், சாமியை பார்க்கலாம், வெளியில வெளிப்படுத்துவாரு. நான் இப்படி வருகிறேன் என்று தெரியப்படுத்துவார்.
உணர்த்துவார். இந்த உணர்ந்து கொள்ளுதல் இருக்குல்ல, ரொம்ப கடினம். மின்னும் சடைமேல் இளவெண் திங்கள் விளங்கவே, மின்னக்கூடிய சடைமுடி, அதுல இளவெண் திங்கள் விளங்க ஒரு வளர்பிறையை சூடிக்கொண்டு இறைவன் காட்சி தருவான். சிவப்பு கலர் சொக்கா போட்டிருப்பாரு, வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தாரு, பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாரு. அவர் காணா போன அன்னைக்கு இப்படி இருந்தாருன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்றாரு. சாமி எப்படி இருப்பார்னா, மின்னும் சடை மேல் இள வெண் திங்கள் விளங்கவே. ஜடாமுடியில சந்திரசேகரனை சூடி இருப்பார். பௌர்ணமி தோறும் புறப்பாடு நடைபெறும். சந்திரசேகரர் புறப்பாடு நம்ம கோயில்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்திற்கு பெயர் ஆனந்த வடிவம். ஏதாவது ஒரு விண்ணப்பம் இருந்து வச்சிங்கன்னா அந்த விண்ணப்பம் நிறைவேறிடும். சார் வேற எந்த நாளில் வழிபாடு செய்யலாம்? என்னால் கோயிலுக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப பிஸி, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் 1 கோடி ரூபாய் வந்துக்கிட்டு இருக்குது, என்னால் அவ்வளோலாம் கும்பிட போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப டைம் இல்லாதவங்கள வளர்பிறையில் சந்திர தரிசனம் செய்ய சொல்லுங்கள். 6லேருந்து 6:45க்குள்ள அவங்க வீட்டு மாடியில் நின்னே பார்த்துடலாம். பொறை பார்த்தல் ஞாபகம் வச்சுங்க, பொறை பார்த்தால் குறை தீரும். வளர்பிறை சந்திரனை பார்க்கணும். சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அமாவாசை கழிந்த 3வது நாள் பார்க்கணும். தப்பித்தவறி என்ன மாதிரி 4வது நாள் பார்த்துடாதீங்க. எனக்கு பல நேரங்களில் 4வது நாள் தான் சந்திர தரிசனமே கண்ணுக்கு படும். அப்புறம் நாய்படாத பாடுபடணும். அதுக்கப்புறம் சதுர்த்தியில் அதற்கு விரதம் இருந்து சந்திரனை தரிசனம் செய்து விமோச்சனம் தேடணும். அதுக்கு எதுக்கு? சந்திர தரிசனத்தை அன்னைக்கே சந்திர தரிசனத்தை பண்ணிடுங்க. இன்னொன்று, நீங்கள் 3வது நாள் தேடினா கூட சந்திர தரிசனம் கண்ணில் படாது. 4வது நாள் நீங்கள் சும்மா போயிருந்தா கூட அவங்க கண்ணு முன்னால், அங்கே பாரு அழகாக இருக்குது பாரு வளர்பிறை அப்படின்னு பார்க்காங்க. யாராவது ஒருத்தன் கூப்பிட்டு நம்மளை காட்டுவான், அது 4ஆம் பிறை சந்திரன்டா, என்னை கூப்பிட்டு வேற காட்டி பாவத்தை சேர்க்கிறியா அப்படின்னு. நான் 3ஆம் பிறை சந்திரன் பாருங்கள். சந்திர தரிசனம் செய்தாலே போதுமானது. ஆனால் முடிஞ்சா அது வரைக்கும் சாப்பிடாம இருங்க. மத்தியானம்லாம் சாப்பிட்டுக்கிடுங்க, தரிசனத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. மிக உயர்ந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். மிக உயர்ந்த விண்ணப்பங்கள் நிறைவேறும். இது வரைக்கும் நான் எத்தனையோ சாமி பார்த்துட்டேன் சார், எனக்கு இது நடக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. சந்திர தரிசனம் அமாவாசை கழிந்த 3வது நாள் சந்திர தரிசனம் பார்த்து விண்ணப்பம் வைங்க, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைங்க. கண்டிப்பா நடந்துரும். கண்டிப்பா நடந்துரும். நல்லதா நடக்கும். எது நல்லதோ அது நடக்கும். மின்னும் சடைமேல் இளவெண் திங்கள் விளங்கவே, துன்னும் கடல் நஞ்சு இருள் தோய் கண்டர். கடலில் இருந்து கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன். விஷம், ஆலகால விஷம் புறப்பட்டு வருது. நம்ம ஆளா இருந்தா அது அப்புறமா பார்த்துக்கலாம், அங்க ஒரே பிரச்சனையா இருக்குன்னுடுவான். சுவாமிக்கு எப்படின்னா, எங்க பிரச்சனையோ அங்க அவர் இருப்பார். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்வார், பிரச்சனையை விட்டுட்டு வெளியில வராத. ஏன்? பிரச்சனைக்குள்ளேயே பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கும் அப்படிம்பார். இன்னைக்கு அதை விட எங்க நண்பர்லாம் சொல்றது, சாவி இல்லாமல் ஒருபோதும் பூட்டு தயாரிக்கப்பட மாட்டாது. எல்லா பூட்டு தயாரிச்ச உடனே அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? சாவி தயாரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல ஒரு சாவி இல்லை, 2-3 சாவி இருக்கும். நம்ம 2-3 பூட்டோட சாவியை ஒன்னா போட்டுக்கிட்டு நான் 50 சாவி போட்டு திறந்து பார்த்துட்டேன், இது இன்னும் திறக்கலைன்னா நீ சரியான சாவியை கொண்டு அதை திறக்கலேன்னு பொருள். பிரச்சனைக்கு உள்ளேதான் பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கும். எது பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளேயே தீர்வும் ஒளிந்து கொண்டிருக்கும். அதை உணர்த்துவது இறை வழிபாடு. அதை தீர்க்கிறது இல்லை இறை வழிபாடு. அது திரும்பவும் சொல்லிடுறேன், பிரச்சனை எல்லாம் உடனே தீர்ந்துருமா சார்? போன பிரதோஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பேச்சு வந்தவங்களுக்கு தெரியும். இங்கேருந்து டான்ஸ் வேற பேசி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சத்தமும் வருது, அங்க பேச முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதை பேசி நிறைவு செய்கிறேன். ஒருத்தர் வந்து சொல்றாரு, சார் நீங்க சரியாவே பேசல அப்படின்னாரு. மகிழ்ச்சி அப்படின்னு. சரியாவே பேசல, மகிழ்ச்சி அப்படின்னு. முருகனை கும்பிடுங்க. சரி மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னாரு.
எனக்கு அன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா தெரியல, அன்றைக்கி மாலை சாத்தணும் சுவாமிக்கு. ஒருத்தர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க சுவாமிக்கு சாத்துறதுக்கு. எல்லாத்தையும் அந்த வேலையெல்லாம் நிறைய வேலையை வச்சுருக்கிறேன். மாலையும் நான் சாத்தலை, இன்னொருத்தர் சாத்துறதுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு. ட்ரெஸ்ஸும் இன்னொருத்தர் எடுத்து கொடுத்துருக்குறாரு சுவாமிக்கு. இந்த புடவையை சாத்திருங்க, வேஷ்டியை சாத்திருங்கன்னு நிறைய வேலைகளோடு இருக்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கோயில்களில் நான் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதும் இல்லை, நன்றியும் சொல்கிறதில்லை. சாமிக்கு தான் வணக்கம், சாமிக்கு தான் நன்றி. எனக்கு நல்ல தரிசனம் கொடுத்தடா நன்றின்னு நான் போகிறச்சே கபாலிகிட்ட உழுந்து கும்பிட்டு சொல்லிட்டு போவேன். இடையில நன்றி எல்லாம் அதுவே வந்தாதான். நானா வலிந்து யாருக்கும் நன்றியோ வணக்கமோ சொல்வது இல்லை. அது வந்தால் சொல்லிடுவேன். அவங்களுக்கு சொல்லணும் உள்ளேருந்து உணர்த்திச்சுன்னா சொல்லிடுவேன். இவ்வளோ தூரம் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன்னா அது சொல்லுது, சொல்கிறேன். இல்லைன்னா நானாலாம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள்லாம் சொல்ல மாட்டேன். அது இறைவனை தவிர வேறொரு பேச்சை திருக்கோயிலுக்குள்ள தவிர்ப்பது நல்லது. ரெண்டாவது, வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவங்க இப்படி கும்பிட்டா நல்லது, அவங்க அப்படி கும்பிட்டா நல்லது. அவன் அவன் வினைப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் அவன் வினைப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நாம அவனை போய் இப்படி கும்பிடு அப்படி கும்பிடு இதுதான் சரியான வழிபாடு நமக்கு இல்லை. அது வழிபாடு. ஏன்னா நவகிரகத்தை 2 பேர் அப்பிரதட்சணமாக சுற்றிட்டு இருப்பாங்க. 9 சுற்றி இப்படி 2 சுற்றி இப்படி சார் அப்படிம்பாங்க. என்ன நான் போனேன்னு வைங்க, என்னையும் கூப்பிட்டு சார் இப்படி சுற்றுங்க இதான் சரி அப்படிம்பாரு. சரிங்க நீங்கள் சுற்றுங்க, நான் உங்களை தடுக்கலையே. நான் உங்களை தடுத்தேனா இல்லையே. ஏனென்றால் எனக்கு தெரியும் சிவபெருமான் தான் இந்த நவகிரகங்களை எல்லாம் இயக்குபவர். நான் அவருடைய தொண்டனாக இருக்கிறேன். எனக்கு இந்த நவகிரகத்தை சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி 7 சுத்து சுற்றி 2 பிரதட்சணம் அப்பிரதட்சணமாக சுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நாம கும்பிடுற கடவுள் நம்மை கும்பிட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா நவகிரகத்துக்கு போய் பாருங்க, ராகுவும் கேதுவும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேற எங்கேயாவது அலையாத சுத்தாத, சாமியை சுத்து, போய் நான் உன்னை கும்பிட்டு கேட்குறேன் போய் சிவபெருமான சுத்துன்னு ராகுவும் கேதுவும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மால் கேட்க மாட்டான். சார் சனி தான் மெயினா, செவ்வாய் தான் மெயினா சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் சுத்துவதை தவறு என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீயும் இப்படி வழிபாடு செய்யணும் என்னையே கூப்பிடாது. ஏன்னா வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை என் அறிவு எனக்கு உணர்த்தி இருக்கிறது. அதை இன்னொருவரிடத்திலிருந்து கேட்டு பெற வேண்டிய இடத்தில் என்னை இறைவன் வைக்கவில்லை. எனக்கு தெரியும் எப்படி வழிபாடு செய்யணும்னு. ஆனா அந்த வழிபாட்டை செய்ய முடியாமல் பல நேரம் தோற்று போகிறேன். ஏன்? அன்பா ஒரு வழிபாடு செய்ய முடியலன்னா நான் வழிபாடு செய்ததாகவே பலன் இல்லை. யாரோ ஒருத்தர் மறைக்கிறாங்க, யோ தள்ளியான்னு சொன்ன நேரத்தில் கபாலி எழுந்து போயிடுவார். சாமி தானே பார்க்கணும், அன்பா இரு ஐயா மறைக்குதுங்க ஐயா அப்படி சொன்னாதான் கபாலி அங்க உட்கார்ந்து இருப்பார் உங்களுக்கு காட்சி கொடுக்க. இல்லைன்னா ரொம்ப கெட்டவன் ஒருத்தன் வரான் அப்படின்னு நகர்ந்துருவார். அவர் இருப்பாரு, வெளிப்பட மாட்டார். அதான் பார்த்துக்கணும், இறைத்தன்மை வெளிப்பட வேண்டும். துண்ணும் கடல் நெஞ்சு இருள் தோய் கண்டர் தொன்மூதர் மூதூர். தொன்மையான முதிய ஊர் அப்படி இல்லை, பழமையான ஊர். பழமையான ஊர். அன்னம் படியும் புனல் ஆர் அரிசில் அலை கொண்டு, அரிசிற்கரை புத்தூர், அரிசில் ஆற்றங்கரை. அந்த கரையில அலை கொண்டு பொன்னும் மணியும் பொருள் தென்கரை மேல் புத்தூரே. அரசலாற்றங்கரையினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய புத்தூர், புதுமையான ஊர் திரு அரிசிற்கரை புத்தூர் அப்படிங்கிற ஊரு. மேவா அசுரர், பொருத்தம் இல்லாதவர்களோடு இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அத வள்ளுவர் சொல்ற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உடன்பாடு இல்லாத 2 பேர் உடன்பாடு இல்லாமல் அவர்களோடு வாழ்க்கை நடத்துவது எப்படி இருக்குன்னா, குடத்துக்குள்ள பாம்போட குடுத்தனம் நடத்துற மாதிரி இருக்குன்றார். குடத்துக்குள்ள பாம்பை வச்சுக்கிட்டு அவங்களோட குடுத்தனம் நடத்துற மாதிரி இருக்குது. உடன்பாடு இல்லாதவர்களோடு வாழ்க்கை நடத்துவது ஒவ்வாது. அதுபோல மேவா அசுரர் மேவு எயில் வேவ. முப்புறங்கள் அசுரர்கள் என்ன இல்ல, இவனோடு உடன்பாடு இல்லை. எதோட உடன்பாடு இல்லை? அன்போடு உடன்பாடு இல்லை. தேவர்களை வதம் செய்கிறான்.
ரெண்டுமே செய்யக்கூடாதுங்க. தேவர்களை வதம் செய்வது, தேவர்களுக்கு கொடுமைப்படுத்துவதும் இருக்கக்கூடாது. அவன் தான் அசுரன் ஆச்சு, அவனுக்கு நான் கொடுமைப்படுத்துறேன்னு அதுவும் செய்யக்கூடாது. ஏன்? அதை நீதிபதியா இருக்கக்கூடிய ஈசன் தான் செய்ய முடியும், நாம செய்யக்கூடாது. போதேன் என்னைய அடிச்சுட்டான், நான் என்ன பண்ணக்கூடாதுன்றாரு, திரும்பவும் அடிக்கக்கூடாதுன்றார் சுவாமி. ஏன்? இது முந்தைய வினைப்பயனால் எனக்கு நிகழ்ந்திருக்கிறது, இது நிஜமாவே எனக்கு நிகழ்ந்திருக்க கூடாது அப்படின்னு இறைவன் நினைத்திருந்தால் அதை இறைவன் தான் தடுக்க வேண்டுமே தவிர நான் இல்லை. அதை தடுக்கிற வேலை என்னோடது இல்லை. முடிஞ்சா அவன் பக்கம் போயிருக்க கூடாது. நான் இவன் கொஞ்சம் கோபக்காரனா இருக்கிறான், இவங்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு நான் முன்னாலேயே ஒதுங்கி இருக்கணும். அந்த புத்தி இருக்கணும். அந்த அறிவு தெளிவு இல்லை அப்படின்னா சுவாமி அப்பெல்லாம் வெளிப்படலை. சுவாமி வெளிப்பட்டிருந்தார்னா அடிச்சிருக்க மாட்டான். உள்ள என்ன இல்லை? எனக்கு தவம் இல்லை. தவம் இருந்திருந்தா என்கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாலேயே 2 ஸ்டெப்பு பின்னால போயிருப்பான். இவங்கிட்ட பேசக்கூடாதுப்பா அப்படின்னு போயிருப்பான். எப்போ அப்படி போலியோ எனக்கு என்ன இல்லை அப்படின்னா தவம் இல்லை. இது யார் சொன்னான்னா மகாசுவாமிகள் சொல்றாரு. தேசத்தில் நிறைய கொடுமையெல்லாம் நடக்குது, நிறைய கெட்டதெல்லாம் நடக்குது, நீங்கள் தானே லோக குருவாக இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஏன் தடுக்கலை, இதெல்லாம் நடக்காமல் நல்லபடியாக நடக்கலாமே. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் அறிவு இல்லாமல் இருக்காங்கன்னு தானே சொல்லுவேன். நான்லாம் அப்படி சொல்ல மகாபெரியர். எனக்கு தபஸ் போடலடா, எனக்கு தபஸ் இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? எனக்கு தபஸ் போடல. அப்போ நம்முடைய தபத்தை நாம் இன்னும் கூட்டிக் கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் சிஏ எழுதினார். அவரோட பையன் ஒவ்வொரு முறை சிஏ எழுதும்போதும் ரிசல்ட் வந்து ப்ளசண்ட்டாக வராது, தப்பாக வந்துடும். அவருக்கு இது தேர்ச்சி பெற மாட்டார். அப்போல்லாம் அவர் சொல்லுவார், என்னன்னே தெரில சார், என்னன்னே தெரில. இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டும் என இறைவன் சொல்கிறான்னு அவங்க அப்பா சொல்லி கொடுப்பார். பாஸ் ஆகிட்டாங்க, அந்த பையன் பாஸ் ஆகிட்டான். அவன் சொன்னது, எங்கள் அப்பா சொன்னதுனால தான் நான் பாஸ் ஆனேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீர்கள், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தெய்வத்தானாகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீ எத்தனை முயற்சியில் வேண்டுமானாலும் தோற்கலாம், முயற்சி செய்ய ஒருபோதும் தோற்கக்கூடாது. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் விதிப்படி நடக்கும்ங்கிறது 60 வயசுல, 70 வயசுல, 80 வயதுல. ஆனா குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரணும்? உன் உழைப்பு தான் உனக்கு வெற்றியை ஈட்டி தரும். உழைச்சிக்கிட்டே இரு, தொடர்ந்து முயற்சி செய். தெரிஞ்சா முயற்சி செய், தெரியலன்னா பயிற்சி எடு, தெரியலன்னா பயிற்சி எடு. இந்த எக்ஸாமை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு போய் படி, எழுது, வெற்றி பெறு. அதுதான் குறிக்கோளா நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம், இன்னைக்கு உனக்கு ஜென்ம நட்சத்திரம், இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லவே கூடாது. டே, அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் வேற இருக்கு, இன்னும் நல்லா படி. 100 மார்க்கு ஒன்னை தவிர வேற யாரும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பணும். குழந்தைகளுக்கு அதெல்லாம் பேசவே கூடாது. ஜாதகம் பார்க்கறது, அதுகளை வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்கறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. குரு ஜென்மத்தில் இருக்கானா? அன்னைக்கு ஒரு பையன் என்கிட்ட கேட்குறான், சார் குரு ஜென்மத்தில் இருந்தால் படிப்பு வராதாமே அப்படின்னா. யாரா சொன்னா அப்படின்னு. யார் சொன்னான்னு? எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னா. குரு ஜென்மத்தில் இருந்தால் நீயே குருடா, உன் ராசியிலேயே குரு உட்காந்துருக்கு, நீயே குரு. அப்படியா சார்? கண்டிப்பாக படிப்பேன். அவன் 98 மார்க்குங்க, அவன் 98 மார்க்கு பரீட்சையில். சும்மா ஏதோ ஜாதகம்ங்கிறது அது ஏதோ திருமணத்துக்காக உரிய ஒன்று. வேலை கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்குமா, இல்லை வேற வேலையில் ட்ரை பண்ணணுமா, இந்த இதில் நான் வெற்றி பெறுவேனாங்கிறது அதெல்லாம் ஒருபோதும் நம்பிடாதீர்கள். கட்டத்துக்குள்ளே இல்லை வாழ்க்கை, நம்ம முயற்சியில் இருக்கு வாழ்க்கை. நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய முயற்சியிலும் பயிற்சியிலும் தான் வாழ்க்கை இருக்கிறது. மேவா அசுரர் மேவு எயில் வேவ மலைவில்லால் ஏ ஆர் எரி வெங்கணையால் எய்தான். ஒரு கணையை எய்தான், மலையே வில்லா வளைச்சு வாசுகிற பாம்பா அம்பா வச்சு அதுல அக்னியை வச்சு எய்கிறான். முப்புறங்களையும் எரி செய்ய வேண்டும். எய்தான் தான் ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்யறாரு. இல்ல, எய்ய முற்படுகின்ற போதே திருவதிகை வீரட்டான தலம் போய் பாருங்க. சுவாமிக்கு பேர் குமின் சிரிப்புன்னு பேரு. தேவர்கள் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. ஓ, நம்ம துணையோட தான் சுவாமி வெற்றி பெற போறாரு,
சிவபெருமானுக்கே நாம தான் துணை செய்கிறோம் அப்படின்னு எல்லா ஆணவத்தோட பூதகணங்கள் எல்லாம் என்ன மாதிரி ஆணவத்தோட நின்றுகிட்டு இருக்கும்போது சுவாமி வில்லையும் அம்பையும் கீழே வச்சாராம், சிரிச்சாராம். 3 முப்புறங்களும் சாம்பல் ஆயிடுச்சு. சுவாமி செய்ய வேண்டாம், செய்யணும்னு நினைச்சா முடிஞ்சிடும். இப்ப நீங்க உள்ள போறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வரான்பா, எத்தனையோ பிறவியில தேடி 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 அழுத்து இந்த பிறவியில ஒரு 60 வயசுக்கு வந்திருக்கான்பா. இன்னைக்கு இவனுக்கு அருள் செய்யணும்னு சுவாமி நினைச்சா அருள் செஞ்சிருவாராம். அப்ப ஏன் இத்தனை நாள் நான் வரேன் எனக்கு நினைக்கல அப்படின்னா, நான் இன்னும் அருளுக்கு பாத்திரமாகல. இப்போ அம்மா சாப்பாடு போடுன்னு கேட்குறேன், தட்டை எடுத்துட்டு வாடா சாப்பாடு தரேன் அப்படின்றாங்க. நான் தட்டை எடுத்துக்கிட்டு போறேன், தட்டு அழுக்கா இருக்கு, போய் கழுவிட்டு வாடான்றாங்க. அப்படி எனக்கு அருள் வேணும்னு கேட்கிறேன், ஆனா மனசு அழுக்கா இருக்கு, சுவாமி போய் கழுவிட்டு வாடான்றாரு. ஆனா எனக்கு என்ன, சுவாமி இன்னும் அருள் செய்யலையே, நான் கேட்ட ஒன்று செஞ்சிருக்கணும்ல, செய்ய முடியாதுல்ல, மனசு அழுக்கா இருக்க. நான் எனக்கு சொல்றேன், மனசு அழுக்கா இருக்க. இந்த மனசுல அழுக்கு இல்லாம அதை நான் சுத்தப்படுத்திருந்தேன்னா சுவாமி வந்து உட்கார போறாரு. அதுக்கப்புறம் நான் போய் ஏதாவது கேட்கணுமா என்ன? இறைவன் வந்து அமர்ந்ததற்கு பிறகு நான் போய் எனக்கு எப்படியும் ஒரு நல்ல வீடு வேணும், ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வேணும். இந்த உலகமே ஒன்னோடது, நீ எதுக்கு இதுல ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்னு ஒன்று சுருக்கிக்கிற இல்லையா? யோசிச்சு பாருங்க. கலாம் எங்கேயாவது சொந்த வீடு வாங்கினாரா என்ன? ஒரு ஃப்ளாட் வாங்கிடணும் சார், சொந்த வீட்டில் இருக்கணும் சார். டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ன ஃப்ளாட்டா வாங்கினாரு? உலகமே கொண்டாடுதே. மதங்களை கடந்து விடுங்கள், மனித நேயத்தை கைப்பற்றுங்கள். அதை என்னைக்கு நாம பிடிக்கிறோமோ அன்னைக்கு சுவாமி நமக்கு முன்னால வந்துருவாரு. சுவாமி நமக்கு முன்னால வந்துருவாரு. எந்த கெட்டதும் வராதுங்க, எந்த கெட்டதும் வராது. ஆனா வார்த்தையில நமக்கு நல்ல சொற்கள் வருதான்னு பாருங்க. எங்க குருநாதர் நான் பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன், இந்த பதிவுலையும் இது பதிவாகுது, பதிவு பண்றேன். உங்க வீட்டில் 1 மணி நேரம் ரெக்கார்டிங் போட்டு உங்க செல்போனை வைங்க. நல்ல வார்த்தைகள் காத்துல கலக்குதான்னு பாருங்க. நல்ல வார்த்தைகள் கலக்கலைன்னா நீங்க மாறிக்கணும்னு அர்த்தம். சார் அடிபட்டுதான் நான் எப்படி கத்துவேன்? அது எனக்கு தெரியாது. அடிபட்டாலும் ஓம் நமச்சிவாயான்னு தான் கத்தணும். யாராவது உங்க கையை மிதிச்சிட்டாலும் ஓம் நமச்சிவாயான்னு தான் கத்தணும். வேற பேர் சொல்லி கத்திட்டு எனக்கு இது நடக்கலையேன்னு நீங்க என்ன கேட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எப்போதும் இறை சிந்தனையை தவிர வேறொரு வார்த்தைகளை வீட்டுக்குள்ள தவழ விடாதீங்க. அதை முதல்ல இந்த வைப்ரேஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் வந்துடும், நல்ல வைப்ரேஷன் வந்துடும். ஏயார் எரிவெண்கணையால் எய்தான் எய்தும் ஊர், எய்தும் ஊர்ல எய்தி இருக்கும் ஊர். அவன் அங்க இருக்கிறான், அங்கேயே தங்கி இருக்கிறான். நாவால் நாதன் நாமம் ஓதி, இதற்கு பெயர் ஓதுதல்னு பெயர், ஓதுதல்னு பெயர். அதனால தான் நம்ம ஊர்ல எல்லாம் சுவாமி கிட்ட பாடல் பாடுகின்றவர்களுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? ஓதுவா மூர்த்தின்னு பேர். படிக்கிறதுக்கு முன்னாலெல்லாம் பெயர் என்ன தெரியுங்களா? ஓதுதல்னு பேர். ஓதுதல்னா என்ன? தினமும் படிக்கணும், தினமும் படிக்கணும். அத இன்னைக்கு நீங்க இருக்கிற பையன்கிட்ட அது நேத்தி படிச்சாச்சுமா, அது முந்தா நாள் படிச்சாச்சுமா, தினமும் படிக்கணும். நான் வந்து எங்க பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு மேற்பார்வையாளராக இருக்கிறேன். என்ன பண்ண, 3ஆம் பருவம், அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 3rd டேர்ம் எக்ஸாம், 1ஆவதுக்கு எக்ஸாம் நடக்குது. அந்த டீச்சர் எங்கேயோ வெளில போகணுன்னாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அதுக்கு என்னங்க கொடுங்க, 1ஆம் வகுப்பு, அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு வாங்கிக்கிட்டு வகுப்புக்குள்ளே போயிட்டேன். அப்போ என்னன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ், சொல்வதை எழுதுதல். நான் சொன்ன வார்த்தை அம்மா, இதை எழுதணும். ஒரு பையன் அப்படியே நின்னான், சார் அவுட் ஆஃப் போர்ஷன் சார் அப்படின்னா. அவுட் ஆஃப் போர்ஷனா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? அவுட் ஆஃப் போர்ஷன்னா இது என்னோட சிலபஸ்ல இல்ல அப்படிங்கிறான். தம்பி அம்மாங்கிற சொல் இருக்குமேடா தம்பி, இல்லாம கொடுத்துருக்க மாட்டாங்களேடா தம்பி, நான் இப்படிலாம் பேசுறேன். இல்ல சார், இது என்ன சார்னா ஆவ காமிச்சு, இது என்னன்னா ஆ, அது ஃபர்ஸ்ட் டேர்ம் போர்ஷன், உயிரெழுத்துகள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. இது என்ன அப்படின்னா இம் அப்படின்னு மெய்யெழுத்து.
அது செகண்ட் டேர்ம் போர்ஷன். உயிர்மெய் எழுத்து தான் தேர்ட் டேர்ம் போர்ஷன். அவன் எவ்வளோ தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் போர்ஷன் உயிரெழுத்து ஆனா, செகண்ட் டேர்ம் போர்ஷன் மெய்யெழுத்து மானா போட்டு புள்ளி இம்மு, தேர்ட் டேர்ம் போர்ஷன் மா. இப்போ எதை எழுதணும்? தேர்ட் டேர்ம் போர்ஷன் மா மட்டும் எழுதினாலே கரெக்டுன்னு போட்டுடணும். அதான போர்ஷன்ல இருக்கு. நான் சொன்னேன் அப்படி இல்லடா தம்பி, கல்வி ஃபர்ஸ்ட் டேர்ம் போர்ஷன் படிச்சில அதுல இருக்கிற எழுத்தையும் எடுத்துக்கணும், செகண்ட் டேர்ம் போர்ஷன் படிச்சில அதுல இருக்கிறதையும் எடுத்துக்கணும், தேர்ட் டேர்ம் போர்ஷனையும் கலந்து சொல்ல அமைக்கணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தன. மாயும் ஆனா நமக்கு புரியாது இல்ல. அதுல அம்மா அப்படின்னா உனக்கு உங்க அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க, எனக்கு எங்க அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. சொல் அது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் கரெக்ட் சார், ஆனா போர்ஷன் அவுட் ஆஃப் போர்ஷன். ஏன்னா அவனை இப்படி ட்ரெயின் பண்ணி இதை சொல்லி கொடுக்கல. இந்த எழுத்துகள் இப்போது படிப்பது எழுத்துக்களாக படிக்கின்றாய், நாளை இது சொற்களாக வரும். அதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஏட்டுக்கல்வி இருக்கிறதே தவிர அது அனுபவ கல்வியாக மாறல. தந்தை தாய் பெண் சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனா அம்மாவையும் அப்பாவையும் வணங்கணும்னு குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தல இல்லைங்களா? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை சொல்லியாச்சு, ஆனா அம்மா தாண்டா தெய்வம். அம்மா உன்னை 10 மாசம் வயத்துல எடுத்து வளர்த்துருக்கிறா, அதனால அவளிடத்தில் கருவறை இருக்கிறது, அந்த கருப்பையில நீ தங்கி இருக்கிற, இறைவன் இருக்கும் இடம் கருவறை, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அவளே தெய்வம். அதை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். அதனாலதான் அம்மாவை அடிக்கிறான் பையன், அம்மாவை அடிக்கிறான், ஏன்டா பெத்தன்னு அடிக்கிறான் போல இருக்கு. இதை நாம் சொல்லிக் கொடுக்க தவறி விடுகிறோம். அது ரொம்ப முக்கியம். பூவால் நாவால் நாதன் நாமம் ஓதி. ஓதினா படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம கிட்ட என்ன தெரியுமா கெட்ட பழக்கம்? நாளைக்கு எக்ஸாம்னா படிக்கிறான், நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா படிக்கிறான், மற்ற நாள்ல நாளைக்கு ஒன்றும் டெஸ்ட் இல்லை தெரியுமா அப்படின்றான். டெஸ்ட் முடிஞ்ச உடனே அதை திரும்ப என்னடா படிச்ச, அதை எதுக்கு, அதுதான் முடிஞ்சு போச்சே, அதை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற? இப்போ நான் அதெல்லாம் குழந்தைகள்கிட்ட 2-3 கேள்வி கேட்பேன். சைக்கிள் ஓட்ட பழகிற, சைக்கிள் ஓட்டி முடிச்ச உடனே சைக்கிள் ஓட்டுறதை மறந்துடுவியா சார், அப்புறம் இன்னொரு ட்ரிப் ஓட்டணுமே. அந்த மாதிரி தான் இது. நீ படித்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விட கூடாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ நாள் சார் வச்சுக்கணும்? பயன்படுத்தும் போதெல்லாம் நினைவுக்கு வரும். அப்படி வந்தா அதற்கு அந்த மாணவனுக்கு பெயர் சிறந்த கல்வியாளன்னு பேர், சிறந்த மாணவன் பேர். இதை நினைவுபடுத்தணும். நாவால் நாதன் நாமம் ஓதி. ஓதினா பார்த்து படிக்கிறது இல்லைங்க, பார்க்காமலே சொல்ற அளவுக்கு தயாராயிடணும். என்னை மாதிரி பார்த்து படிக்கிறவன் இல்லை, பார்க்காமலே சொல்றதுக்கு தயாராயிடணும். ஓதி தினந்தோறும் ஓதினா அதுக்கு சொல்றாரு பாருங்க, நாள்தோறும் தினமும் படிக்கணும். நேத்தி நான் கோளறுபதிகம் படிச்சுட்டேன், இன்னைக்கு திரும்ப படிக்கணுமான்னு இல்லை, திரும்பவும் சொல்லணும். ஏன்? அது நேத்தி படிச்சது நேத்தி சாப்பாடு, இன்னைக்கு படிக்கிறது இன்னைக்கு சாப்பாடு. இப்போ நேத்திக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டேன், இனிமேல் நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சார் அது நேத்திக்கு 2 இட்லி, இன்னைக்கு 2 இட்லி வேணும்ல. அட்லீஸ்ட் இட்லி இல்லைன்னா அதே மாவுல தோசையாச்சும் ஊற்றி வேணும்ல, தோசை சுட்டு சாப்பிடணும்ல. அது மாதிரி தினமும் ஓதணும். நாள்தோறும் ஓதி நாள்தோறும் பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூரே. தேவர்களே வணங்குறாங்க. எப்படி? நீராலும் பூவாலும். திருக்கோயிலுக்கு வருகின்ற போது நீரை எடுத்து வாருங்கள் அல்லது பூவை எடுத்து வாருங்கள், இறைவனிடத்தில் கொடுங்கள். ஏன் சார் கொடுக்கணும்? சாமிக்கு இல்லாத பூவா? நான் மாலை போட்டு நான் ஒரு புடவை எடுத்துட்டு வந்து சாமி கட்டிக்கணுங்கிற இடத்துல இருக்கு. ஏன் செய்யறோம்? ஏன் செய்யறோம்? நம்மோட திருப்தி, நம்மோட திருப்தி அப்படின்னு சாதாரணமா சொல்லிடலாம். அப்படி இல்லை. பூருக்கு கீழிருந்து சத்த உறிஞ்சி அந்த வேர் மேலே அனுப்பி தண்டின் வழியாக அந்த வேர் போய் மொக்கு வச்சு அது அரும்பாயி போதாயி மலரும் போது வரையிலும் என்ன பண்ணுமா? தவம் இருக்குமா. நான் எப்படியாவது போய் சாமி கிட்ட சேர்ந்துடணும்னு
அதுக்கு நாம ஒரு கருவியா இருக்கிறோம். அந்த பூ போய் சாமி கிட்ட விழுந்த உடனே என்னை கொண்டு வந்து இங்க வச்சது யார் தெரியுமா? இவன் தான். நான் இவ்வளவு நாள் தவம் செய்தேன், என்னை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தவன் இவன் தான். அதனால அவனுக்கு அருள் செய்யணும். அந்த பூக்கள் நமக்காக பேசுமா. அதனால பூ எடுத்துட்டு போய் போடணும். ஏதோ சாமிக்கு அழகா இருக்கும்னு பூ போடல. யாரையாவது ஒருத்தரை பார்க்க போகும்போது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போவோம்ல இல்லையா? எனக்கு இந்த வரக்கூடிய மனிதரை ஒரு 4 வருடங்களாக நன்றாக தெரியும், இவருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போவோம்ல. அது மாதிரி சுவாமிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான் பூ. நல்ல வாசனையான பூவை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சுவாமிகிட்ட அது பேசுமா. வந்திருக்கிறான் பாரு, என்னை அடிச்சுக்கிட்டு வந்து உன் காலடியில் சேர்த்துருக்கிறான். ஏன்னா கோடிக்கணக்கான பூக்கள் மலர்கின்றன. எத்தனை பூக்கள் இறைவனிடத்தில் வந்து சேர்கின்றன உங்களுக்கே தெரியும். எங்கெங்க போகுது, அதது வினைப்படி அதது பயணிக்குது. அது செய்த தவம். ஆனாலும் தவமாக இருந்தாலுமே சில நேரம் சவத்தின் மீதும் விழுகிறது, இல்ல பெண்களின் மீதும் விழுகிறது. அவங்க தோலை அலங்கரிச்சுட்டு போயிடுது. சில பூக்கள் சுவாமி கிட்ட வந்து சேருது. அந்த புண்ணியத்தை யார் சேர்த்துக்கிறோம்? நாம எடுத்துக்கிட்டு போறோம். அதனால பூவை கொண்டு வந்து கொடுங்க. சுவாமி கிட்ட இருந்து கிடைக்கிற பூ இருக்குல்ல, அது செல்வம்ங்க. திருநீரு செல்வம், குங்குமம் செல்வம். அப்படியே வாங்கி அப்படியே தட்டிட்டு போறது இல்லை. நம்ம ஊர் சைட்லலாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த உண்டியல் மேலே திருநீர் இருக்காது. கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா உண்டியல் மேலே திருநீர் இருக்காது. சென்னை மாதிரியான இடங்களில் தான் உண்டியலில் திருநீர் இருக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் திருநீர் வாங்குவாங்க, அப்படியே பூசுவாங்க. இல்லை பூசுறது கொஞ்சமாக பூசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா மிச்சத்தை வயிற்றில் தடவிடுவாங்க. அது செல்வம்ங்க. அந்த செல்வத்தை ஒருபோதும் அங்கேயே தட்டி விட்டு செல்லாதீர்கள். முடிஞ்ச வரைக்கும் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பல்லார் தலை சேர் மாலை சூடி பாம்பும் பூண்டு எல்லா இடமும் வெந்நீர் அணிந்து ஓர் ஏறு ஏறி கல்லார் மங்கை வங்கர் எனும் காணுங்கால் பொல்லார் அல்லர் அழகிய புத்தூர் புனிதரே. நமக்கு சாமியை பார்க்கும்போதெல்லாம் அப்பா சாமி கல் நெஞ்சுப்பா, அவருக்கு கண்ணே இல்லை, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. இதை சொல்லாதவங்களே இல்லை. இதை சாமியை திட்டுறது, நான் என்ன சொல்றேன்னா, சாமியை திட்டுறது ஒரு நாத்திகவாதி திட்டினா கூட நம்ம அதை ஏற்றுக்கலாங்க. ஆஸ்திகன் தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான், வழிபாடு செய்கிறான், என்னவோ போங்க சார், சாமிக்கு கண்ணு இருக்கா இல்லையானே தெரியல, நானும் எத்தனை சாமியை தான் கும்பிடுறதுன்னு தெரியல, இல்லை ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நீ ஒழுங்காக கும்பிட்டியா, எனக்கு ஒரு செயல் நடைபெறலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நீ ஒழுங்காக செஞ்சியா அப்படின்னு கேட்போம்ல. அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. 2வது முறை கூட யோசிக்கிறது. அன்றைக்கி ஒரு அம்மா கேட்குறாங்க, நாங்கள் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம் தெரியுங்களா சார், எத்தனை சாமி கும்பிட்டோம் தெரியுங்களா, இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னாங்க. ஒரு நிமிடம் அப்படியே இருந்துட்டு, எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்க சொல்லுங்கள். நான் திருவிழிமிடலை போயிட்டேன், திருவிடந்தை போயிட்டேன். கல்யாண தலமாக சொல்கிறாங்க, எல்லாம் திருமணம் நடந்த தலம். நான் சொன்ன ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து பாருங்களேன் அப்படின்னு. 2-3 வாய்ப்பு வந்துச்சு சார், ஆனால் என் பொண்ணுக்கு செய்யறதுக்காக வச்சிருக்கிறத எடுத்து எப்படி செய்யறதுன்னு விட்டுட்டேன். 2-3 வாய்ப்பு வந்திருக்கு, என் பொண்ணுக்கு செய்யறத எடுத்து எப்படி செய்யறதுன்னு விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க, மிச்சத்தை சாமி செஞ்சு நிறைவேற்றுவார். நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க, மிச்சத்தை சாமி செஞ்சு நிறைவேற்றுவார். நான் சொல்லிட்டேன். அந்த அம்மா வச்சிருந்த பணத்தில் எடுத்து கொஞ்சம் ஏழைகளுக்கு செஞ்சு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் அந்த பெண்ணுக்கு திருமணம் கைகூடுகிறது. பையன் வெளிநாட்டு மாப்பிள்ளை. வந்த பையன் என்ன தெரியுங்களா சொன்னால், நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும், செலவெல்லாம் நானே பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்ட்டு அவனே எல்லா செலவையும் பண்ணி கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். ஒரே ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததற்கே அவங்க பெண்ணோட கல்யாணத்தை ஒரு பையன் வந்து செஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏழைகளுக்கு செய்தால் அது இறைவனுக்கு செய்த பலனை கட்டாயம் தரும். நம்பிக்கையா செய்யுங்க, நம்பிக்கையா செய்யுங்க. நிறைய செய்ய முடியலனாலும் யதாசக்தியை செய்யுங்க, யதாசக்தியை செய்யுங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. 100 ரூபா இருக்குது, 10 ரூபா ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம்ல. 100 ரூபா இருக்கிறச்சே ஒரு 10 ரூபா ஏழைக்கு கொடுக்கலாம்ல. ஏழைக்கு கொடுங்கள். ஏழைக்கு கொடுக்கும்போது இறைவன் மகிழ்ந்து உங்களுக்கு அவன் நிறைய கொடுப்பான். என்ன இது வரைக்கும் கஷ்டம்தான் சார் கொடுக்குறான்,
அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுத்தால் அவனும் உங்களுக்கு இன்பத்தை மட்டுமே கொடுப்பான். வரியேர் வளையாள் அறிவை அஞ்ச வருகின்ற கரியேர் உரிவை போர்த்த கடவுள் கருதும் ஊர் அரியேர் கழனி பழனம் சூழ்ந்து அங்கு அழகாய பொறியேர் புன்கு சொறி பூஞ்சோலை புத்தூரே என சொல்லி இத்தேர் ஏக இம்மாலை பேர்ப்பேன் என்று எத்தும் 10 ஓர் வாயான் வரைக்குள் அலர பாதம்தான் வைத்து ஆர் அருள் செய் வரதன் மருவும் ஊரான புத்தூர் காண புகுவார் வினைகள் போகுமே. தீய வினைகளை போக்கக்கூடிய அற்புத பதிகம். யாருக்காவது ரொம்ப அதிகப்படியா வினைகள் இருக்குன்னா 63வது பதிகம், 2ஆம் திருமுறை 63வது பதிகம், 8வது பாடல். அடுத்தடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன செஞ்சும் போகல அப்படின்னா இந்த பாடலை படிக்க சொல்லுங்க. வேணா இன்னொரு முறை சொல்றேன். இத்தேர் ஏக இம்மலை பேர்ப்பன் என்று ஏந்தும் 10 ஓர் வாயான். ஒன்றும் இல்லை, ராவணன் மலையை எடுக்கிறதுக்காக திருக்கைலாயத்தை நகர்த்துவதற்காக கையை வச்சான். அவனை ஒரு மிதிச்சு நகர்த்தினா, கை மாட்டிக்கிச்சு. இறைவனிடை வணங்கின உடனே அருள் செய்தான். 10 ஓர் வாயான் வரைக்கு அலர பாதம்தான் வைத்து ஆர் அருள் செய் வரதன் மருவும் ஊர் ஆன புத்தூர் காண புகுவார். அந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல வினைகள் போகுமே. வினை போயிடும். வினையை நாம போக்க முடியாதுங்க. திரும்பவும் ஞாபகம் வச்சுங்க, இந்த தீய வினைகளை நாம போக்கவே முடியாது. நீங்க எப்ப போக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப பல்கி பெருகும். நம்ம அழுக்கு போக குளிக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அழுக்கு வந்துகிட்டே இருக்குது. நாம குளிக்கணும், அவ்வளவுதான். அழுக்கு போகுதா இல்லையாங்கிறது தெரியாது. என்ன அழுக்கு? புற அழுக்கு இல்ல, மன அழுக்கு. மன அழுக்கு எப்படி இது வருது? பொய் சொல்றதால வருது. பொய் சொல்றதால். வாயை திறந்தா பொய் தானே. நான் வாயை திறந்து என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கிறேன். நான் வாயை திறந்தா பொய் தானே. அப்போ உடம்புல அழுக்கு இல்லாம என்னத்தை சேரும்? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எது உண்மை? தீமை பயக்காத சொற்களை பேச பழகிட்டாலே அதுவே உண்மை. அப்ப அதுவே தூய்மை. உண்மைதான தூய்மை. நம்ம உண்மையை மறைச்சிட்டு பொய் சொல்லிக்கிட்டு சாமியை எவ்வளவு நாள் கும்பிட்டாலும் சாமி அருள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. சாமி அருள் கிடைக்கணும்னா நான் என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்தா, நான் உண்மையா இருந்தா சாமியோட அருள் எனக்கு வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லி, கையார் சோறு கவர் குண்டர்களும் துவர் உண்ட மெய்யார் போர்வை மண்டையர் சொல்லும் மெய் அல்ல பொய்யா மொழியால் அந்தனர் போற்றும் புத்தூரில் ஐயா என்பார்க்கு ஐயுறவு இன்றி அழகு ஆமே அப்படின்னு சொல்லி, அரவன் கடல் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவாரே. இந்த 10 பாடல்களை படிக்கக்கூடியவர்கள் அரவன் கடல் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவாரே என ஞானசம்பந்தர் திருக்கடை காப்பு செய்கிறார் என்பதை சொல்லி, அடுத்த பிரதோஷம் 14/5/2026 வியாழக்கிழமை மலர இருக்கிறது. அது குருவருள் சித்திக்கக்கூடிய அற்புத குருவாரம். திருமுதுகுன்றம் செல்வ வளம் பெருகக்கூடிய பதிகம், அருள் கிடைக்கும், திருவடி கைகூடக்கூடிய திருமுதுகுன்றம் அப்படிங்கிற தலத்தை நாம சிந்திக்க இருக்கிறோம். அது 64வது பதிகம் அப்படிங்கிறத சொல்லி, இருந்து செவிமெடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து, நீங்க எந்த கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களோ அந்த கஷ்டம் அடுத்த பிரதோஷத்தில் இன்பமா மலரணும்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறேன். நீங்க ரொம்ப மனது வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த வேதனை நகர்ந்து இன்பமயமான ஒரு நாளா இருக்கணும். எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் இறைவன் தந்தருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து, மன அமைதியும் சந்தோஷமும் தேச நலனும் மிக மிக முக்கியம் என்பதை விண்ணப்பமாக வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனுமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு கொடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமுமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.